من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ஆமென். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல ஏகரிவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் மறுமைக்குண்டான வழிகாட்டியாகவும் மறுமையில வெற்றிக்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய கருவியாகவும் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தலையிட்டு நாம் காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கி மறுநாள் எழும்பு வரைக்கும் இப்படித்தான் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில், இப்படித்தான் நீங்கள் அமைத்துக் கொண்டால் மறுமை வெற்றி என்பதில் கண்ணும் கருத்துமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு மறுமையை இலக்காக கொண்டு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிகமான நினைவுகள்ல மறுமையை திரும்ப திரும்ப நினைவு மூட்டி கொண்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அதிகமாக மறுமையை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உரைகளை கேட்பதாக இருந்தாலும் சரி, படிப்பதாக இருந்தாலும் சரி, மறுமையை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த தலைப்பிலும் ஒரு சில நிகழ்வுகளை மறுமை ரீதியாக நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப நாமும் நினைவுபடுத்துறோம். நம்மை சார்ந்திருக்கவங்களும் நமக்கு மறுமையை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. பயான் வந்தாலும் மறுமையை பற்றியே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதுக்கு நமக்கு சலிப்பு ஏற்படுத்தலாம். மனிதனுடைய யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அது நமக்கு சலிப்பை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நம்மை படைத்த இறைவனுக்கு நம்மை பற்றி அருமையாக தெரியும். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுதே மனிதனை நாமே படைத்தோம், அவனது உள்ளம் எதை என்கிறது என்பதை நாம் அறிவோம். உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் என்பதை கூட அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப நம்முடைய சைக்காலஜி அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்கு சொன்னால் அது நமக்கு போர் அடிக்கக்கூடியதாகவும் சிலருக்கு அது கடுப்பேற்றக்கூடியதாகவும் தான் இருக்கிறது மனிதனுடைய யதார்த்தம். ஆனால் இந்த யதார்த்தத்தை படைத்த இறைவன் திருமறை குர்ஆன் வாயிலாக திரும்ப திரும்ப மறுமையை சொல்றான். நம்முடைய யதார்த்தத்தை உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் இப்படித்தான் மனிதன் இருப்பான் என்பதை படைத்து வைத்திருக்கக்கூடிய இறைவன். ஆனால் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல முதலாவது வசனத்துல இருந்து திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து முடிக்கப்படக்கூடிய இறுதி வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் திரும்ப திரும்ப மறுமையை தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் மனித சமூகத்துல அன்றைக்கு முதலாவதாக எடுத்து வைத்த போதனையில் இருந்து தங்களுடைய இறுதி போதனை எச்சரிக்கை வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் அதுலயும் மறுமையை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன்? மறுமை அவ்வளவு முக்கியமானது. நமக்கு எந்த விஷயம் நமக்கு போர் அடிக்கக்கூடியதாக சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் இந்த மறுமை அப்படி ஒப்பிடக்கூடாது. இந்த மறுமை நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்தக்கூடியது, கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மறுமையை பற்றி நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களை மறுமையை சொல்லி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சகாபாக்கள் அப்படியே ரசூலுல்லாஹை சுத்தி அமர்ந்திருக்கிறாங்க. மதீனாவுல சொந்த பந்தத்தை விட்டுட்டு வர்றாங்க, மனைவி மக்களை விட்டுட்டு வராங்க, காசு பணத்தை விட்டுட்டு வாங்குறாங்க, வசதி வாய்ப்பு தொழில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிக்கிறாங்க மறுமைக்காக. அந்த மக்களிடத்தில் தவறை கண்டாலும் அல்லது அந்த மக்களை உத்வேகப்படுத்துவதற்கும் திரும்ப திரும்ப மறுமையை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமையை நம்பி எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய மக்களிடத்துல திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சொல்றாங்க. அப்படித்தான் மார்க்கம் நமக்கு உருவாக்கி அமைத்து வைத்திருக்கிறது. நாமும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப வசனத்துல எல்லாம் போய் ஆய்வு செய்ய வேண்டாங்க. ஒரே ஒரு வசனமே போதுமானதாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வசனம் சூரத்துல் லுக்மான் 33வது வசனம், 31வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுன்னா சுத்தகு ரப்பக்கும் வஹ்சு யௌமா, ஓ மனிதர்களே உங்களை படைத்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் புறத்தில் இருக்கக்கூடிய மறுமைக்கும் பயந்து கொள்ளுங்கள். எப்படி நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படணுமோ அது மாதிரி மறுமைக்கு நீங்க பயந்துதான் ஆகணும். மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் வலதி வலா மௌலூதுன் ஜாஸி வாலிதிஹி ஸிய்யா, எந்த ஒரு அத்தாவும் தன்னுடைய மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அது மாதிரி எந்த ஒரு மகனும் அத்தாவுக்கு உதவி செய்ய முடியாது. இன்ன வாதல்லாஹி ஹக்கும், இது அல்லாஹ்வுடைய ஹக்.
ஹக்கு உண்மை நிச்சயம் நீங்க பார்ப்பீங்க. எதை பார்ப்பீங்க? எந்த ஒரு அத்தாவும் மகனுக்கு உதவ மாட்டார், மகன் அத்தாவுக்கு உதவ மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு சூழல், எப்படிப்பட்ட ஒரு நிலை! இந்த உலகத்தோட கற்பனை கூட நம்ம பண்ணி பார்க்க முடியாத ஒரு நாள், அதிபயங்கரமான ஒரு நாள். எந்த நரகத்தை பற்றி படித்து வைத்திருக்கிறோமோ, கேள்விப்பட்டிருக்கிறோமோ, அந்த நரகத்தை கண் முன்னாடி பார்ப்போம். மாலிக் யௌமிddin, நியாய தீர்ப்பு சக்கரவர்த்தியாக அல்லாஹ் வந்து நிற்பான். இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய பிரதமரை எடுத்துக்கிடுங்க. அவர் நினைச்சாருன்னா ஒன்னு செல்லும் பாரு, ஒன்னு செல்லாதும் பாரு. அவர் நினைச்சா நீ தொழிலுக்கு போகணும் பாரு, போக கூடாதும் பாரு. எதையாவது செய்தால் உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் பாரு. சின்ன ஒரு அதிகாரம். அவரே மாற்றப்படலாம், அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு காணாமலாக்கப்படலாம் அரசியல்ல. இன்னொரு அதிகாரம் கையில கிடைச்சிருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சுட்டு என்ன ஆட்டம் போடுறாங்க. யார் வீட்டுக்கு வேணாலும் ரைடு அனுப்புவாங்க, யாரை வேண்டாலும் ஏதாவது சொல்லி உள்ள தூக்கி வைப்பாங்க, யாரை வேண்டாலும் சித்திரவதைப்படுத்துவான், யாரை வேண்டாலும் கொலை செய்வான், யாருக்கு வேண்டாலும் தண்டனை கொடுப்பாங்க. பார்க்கிறோம்ல, ஒரு சின்ன அதிகாரம், அவன் காணாம கூட போகலாம். அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுட்டு என்ன ஆட்டம் போடுறான். மாலிக் யௌமிddin, நியாய தீர்ப்பு சக்கரவர்த்தி. அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது! அந்த நாள்ல போய் நம்ம எதையாவது வச்சு அவன்கிட்ட பேச முடியுமா? நம்முடைய அதிகாரத்தை காட்ட முடியுமா? நம்முடைய அந்தஸ்து, பணத்தை, பலத்தை காட்ட முடியுமா? முடியாது. அவன் வந்து நிற்பான் அந்த நாள்ல. அந்த நாள்ல கடுமையான நரகத்துல விசாரிக்கப்பட்டு மனிதர்கள் தூக்கி எறியப்படுவாங்க, கத்துவாங்க, புலம்புவாங்க. அதுல யாருடைய மகனை தூக்கி போட்டாலும் சரி, நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லி புரிய வைக்கிறான். மறுமையை பற்றி பல வசனங்கள் பேசினாலும் ஒரு வசனமே நமக்கு கண்ணு முன்னாடி அல்லாஹ் நிறுத்திடுறான். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு இயற்கை பேரழிவு அல்லது ஒரு பெரும் விபத்து, சில ஏதாவது குடும்பத்தார் சிக்கிட்டாங்கன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, எவ்வளவு பேரா இருக்கட்டும், எல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து நிக்கிறாங்க. கடுமையான தீ, கடுமையான வெள்ளம், உள்ள போய் காப்பாற்ற முடியாதுன்னு. என் பையன் தான் போயிட்டு போறான், என் குடும்பம் தான் போயிட்டு போறான், நம்ம நிக்க மாட்டோம். நமக்கு என்னாலும் பரவாயில்லைன்னு உதவி செய்யணும் நினைப்போம்ல. வெள்ளம்லாம் வந்துச்சு திருப்பூர்ல, எல்லாம் போய் களத்துல போய் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சென்னை வெள்ளத்துல இங்க இருந்து போய் வெள்ளத்துல மீட்கப்பட்ட யாரோ ஒருவரை காப்பாற்றணும்னு போய் உயிரிழந்த மக்களை எல்லாம் பார்க்கிறோம். யாரோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் சிக்கியிருக்கிறார், காப்பாற்ற களத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்களா, இவ்வளவு மனிதாபிமானம் உள்ள நாம கூட மறுமையில எப்படி நிற்போமா? கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தர் ரோட்ல விழுந்துறாரு, டக்குன்னு வண்டியை ஓரமா நிப்பாட்டி போய் தூக்கி விடுறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். உள்ளத்துல யதார்த்தமா இருக்குது, வந்துருது பாருங்க. முகம் தெரியாத ஒருத்தருக்கு உதவி செய்யணும். நம்ம மறுமையில எப்படி இருப்போமாமா? லா யஜ்ஸி வாலிதுன் வலதி. ஓ மகன் நரகத்துல கருவினாலும் சரி, துடித்தாலும் சரி, புலம்புனாலும் சரி, உன்னால உதவி செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க, எப்படிப்பட்ட நாடு பாருங்க. யாருக்கோ உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நாள், என் மகனுக்கு உதவ முடியாதுன்னா எப்படிப்பட்ட நாளுங்க. எங்க அத்தா எனக்கு உதவ முடியாதுன்னா எப்படிப்பட்ட நாளுங்க. குடும்பத்தார்ல ரத்த பந்தத்துல அப்படிலாம் விட்டுட்டு இருக்க மாட்டோம். கஷ்டம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்யணுமோ செய்வோம். மறுமையில செய்ய மாட்டோம்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதையும் பல வசனங்கள் மறுமையை பற்றி பேசுற மாதிரி எடுத்துட்டு போயிடக்கூடாது என்பதற்கு அழுத்தம் திருத்தம் அல்லாஹ் சொல்றான். இன்ன வாதுல்லாஹி ஹக்குன், இது அல்லாஹ்வுடைய ஹக்கு, வாக்குறுதி, உண்மை, அல்லாஹ்வுடைய உண்மையப்பா இது. அல்ல எதையும் மாற்ற முடியாது. இன்னும் வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அதிலே அடுத்தடுத்து அப்படி எல்லாம் பேசுறான். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். மறுமையில நீ உன் பையனுக்கு உதவ முடியாது, உன் பையன் உனக்கு உதவ முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, நிச்சயமா நடக்கும். எல்லாம் மனசுல வச்சுக்கிடுங்க. இந்த உலக வாழ்க்கை உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றுக்காரன் உங்க கூடயே இருக்கான் பாத்தீங்களா, சைத்தான், அவன் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் சில வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது திடீர்னு சப்தம் ஏற்பட்டு மறுமை நாள் ஏற்பட்டுரும். எல்லாரும் நிற்போம், யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பா அந்த நாள்ல நாம் எழுப்பப்படுவோம், எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவோம். அந்த நாள்ல நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌம யஃபிரு மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடி கொண்டிருப்பான். வா உம்மிஹி, தாயை பார்த்து ஓடுவான். வா அபீஹி, தந்தையை பார்த்து ஓடுவான். வா சாஹிபத்திஹி, கட்டிய மனைவியை பார்த்து ஓடுவான். வா பனீஹி, பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து ஓடுவான்.
கஷ்டத்துல உலகத்துல விட்டு ஓடிடுவோமாங்க? நல்லா இருக்கையில கூட பரவாயில்லைன்னு போவோம். கஷ்டத்துல நெருப்புல சிக்கிட்டாங்க, இடிபாடுகளுக்குள்ள சிக்கிட்டாங்க, வெள்ளத்துல நீர்ல குடும்பத்தார் சிக்கிட்டாங்க, எங்க அம்மா சிக்கிடுச்சு, எங்க அத்தா சிக்கிட்டாரு, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை சிக்கிட்டாங்கன்னா ஓடிடுவோமாங்க விட்டுட்டு? இந்த அளவுக்கு காப்பாத்து நினைப்போம்லாங்க. பாக்கெட்ல இருக்கக்கூடிய செல்லு விலை மதிப்பூட்டு அடி ஒரு 20,000 30,000 வாங்கியிருப்போம், அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். எல்லாம் போய் காப்பாத்தி முடிச்சு கூட பார்ப்போம். செல்லு போச்சே, பாக்கெட்ல பணம் இருந்தா அது போச்சே, டிரைவிங் லைசன்ஸ் போச்சே, இப்படி யோசிக்கிறோம் பாத்தீங்களா? கவனம் எல்லாம் அதை காப்பாத்த நினைக்கிறோம் பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு நாள்ல அல்லாஹ் சொல்றா காப்பாத்த நினைக்கிறது இல்லைங்க, விட்டுட்டு ஓடுறோம், விரண்டோடி கொண்டிருப்போம். அதனால பயந்துதான் ஆகணும், அதனால் நினைவுபடுத்தி கொண்டே தான் இருந்தாகணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான், ஒலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு உயிர் நண்பனும் தன்னுடைய உயிர் நண்பனுக்கு என்னாச்சுன்னு கூட விசாரிக்க மாட்டான். உலகத்துல நண்பர்களுக்காக எதை வேணாலும் தியாகம் செய்வோம், கஷ்டமான நேரத்துல உதவி செய்வாங்க, கூட நிற்பாங்க. இப்படிப்பட்ட கஷ்டமான நாளுங்க, இப்படிப்பட்ட நிலைங்க. அந்த நாள்ல உயிர் நண்பன் நண்பர் நிறைய இருப்பான். நீங்களாம் சமூக வலைத்தளம் பெரிய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பலாயிரக்கணக்கான நண்பர்கள். என்னுடைய சுக துக்கங்கள்ல பங்கு போடக்கூடிய உயிர் நண்பன் எடுத்துட்டா 1-2 பேர். இந்த 1-2 பேரை விசாரிக்க மாட்டாங்க, விசாரிச்சாதான் உதவி செய்ய முடியும். வறுமை நாள்ல நண்பன் என்னானா, என்ன நிலையில இருக்கிறான், நல்லா உதவி செஞ்சானா, நல்லா தண்டிச்சானா, விசாரிச்சாதாங்க அவனுக்கு உதவி செய்ய முடியும். விசாரணையே கிடையாது. நல்லா சொர்க்கத்துக்கு போன பிறகு சில நிகழ்வுகள் இருக்கு, நண்பர்களை குறித்து விசாரிப்பாங்க, அது வேற. அந்த நாள்ல உதவ மாட்டாங்க என்பது அல்லாஹ் அழுத்தம் திருத்தமா சொல்றான். குடும்பத்தார் விரண்டி விடுவாங்க, தந்தை உதவ மாட்டார், மகன் உதவ மாட்டார், நண்பர்கள் விசாரிக்க மாட்டாங்க. இதை விட ஒரு அதிபயங்கரமா ஒன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எடுத்து காட்டப்படும் அந்த நாள்ல எல்லாத்துக்கும் எல்லாம் எடுத்து காட்டிடுவான். எங்க அத்தா அங்க நிக்கிறாரு, ஏன்னா விரண்டு ஓடிடுவோம்ல. எழுப்பப்படும் போது திடீர்னு சூடு ஊதப்பட்டா அப்படியே மயங்கிடுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு இறந்துருவோம். மறுசூடு ஊதப்படும் போது அப்படியே எந்திரிச்சு நிற்போம். சொந்தக்காரங்க இருப்போம், வீட்டுல இருந்தா குடும்பத்தாரோட தான் எந்திரிச்சு நிற்போம், நண்பர்களோட தான் எந்திரிச்சு நிற்போம். இல்ல தனித்தனியாலாம் இருக்கிறது இல்லையில. நிற்கும் போது இப்படி எந்திரிச்சு நிக்கிறோமா, பக்கத்துல பார்ப்போம், அத்தாவா ஓடிடுவோம் அங்கிட்டு. அங்க பார்த்தா அம்மாவா இங்கிட்டு ஓடிடுவோம். பொண்டாட்டி புள்ள நண்பர் எல்லாத்தையும் விட்டு தனித்தனியா அங்கங்க போய் நிற்போமா. நின்ன பிறகு அல்லாஹ் வருவான். வம்தாஜுல் யௌம் அய்யுல் முஜ்ரிமூன், அப்பதான் அல்லாஹ் உள்ள என்ட்ரி ஆறான். வரும்பொழுதே ஒரு சிம்ம குரல், அயோக்கிய பெயர்களே தனியா நில்லுங்கடா, பாதிகளே குற்றவாளிகளே தனியா நில்லுங்க. அங்கங்க போய் நமக்கு கிடைச்ச இடத்துல செட்டில் ஆகி போய் நிற்போமா? அல்லாஹ் சொன்ன உடனே நல்லவர்கள் தனியா, மலக்குமார்கள் தனியா, அப்படியே சபதுப்பா மாத்தப்படும், அப்படி நிற்போமா? இப்போ அல்லாட்ட போய் ஒரு பாவி பேசுவானாமா, எப்படிப்பட்ட நிகழ்வுன்னு பாருங்க. பஸ்ஸரூனகம், எடுத்து காட்டப்படும். குடும்பத்தார்கள் எங்க இருக்கிறாங்க, இதான் நரகம், இதான் சொர்க்கம், எல்லாம் எடுத்து காட்டப்படுமா? பார்த்துருவோமா? பார்த்த பிறகு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பேசுவான். யபத்துல் முஜ்ரிமூன் லவ் யஃப்ததி மின் அதாபில் யௌமைதி, இந்த நாளுடைய அதாப் வேதனையை பார்க்கக்கூடிய ஒரு பாவி அல்லாஹ்விடத்தில் போய் பேரம் பேசுவான். இதை வச்சுக்கிட்டு இதை கொடுத்துரு, இந்த நரகத்துடைய வேதனைக்கு பதிலா இதை வச்சுக்க என்று அல்லாஹ்விடத்தில் போய் ஒரு பாவி பேரம் பேசுவான். அல்லாஹ்வே சொல்றான். எப்படிப்பட்ட பேரம்? அல்லாஹ் சொல்றான், பி பனிஹி, என் பிள்ளை எடுத்து நரகத்துல போட்டு. ஆசையா வளர்த்தங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தங்க, உலகத்துல ஒரு சில வேலைகளை எல்லாம் செஞ்சு கூட என்னுடைய குழந்தையை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஆளாக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை கூட செஞ்சு வளர்த்தங்க. எப்படியோ என் பிள்ளைய வளர்த்துட்டேன் அப்படின்னு இன்னைக்கு பெருமை போடுறோம் பார்த்தீங்களா? மறுமையில போய் பேசுவாங்க மனுஷன் அல்லாட்ட, என் பையனை தூக்கி நரகத்துல போட்டு, என் பிள்ளைய தூக்கி நரகத்துல போட்டு, என் சகோதரனை தூக்கி போட்டு, ஒரு சாகிபத்தி என்னுடைய மனைவியை தூக்கி நரகத்துல போட்டு, எங்க அம்மாவை போட்டு, எங்க அத்தாவை போட்டு, இந்த உலகத்துல என்னுடைய உறவினர்களாக நண்பர்களாக எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாரையும் தூக்கி போட்டு நரகத்துல. நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், என்ன மட்டும் காப்பாத்துகிறீவா? எப்படிப்பட்ட வார்த்தை! சும்மா குர்ஆன் வசனத்தை அப்படி மேம்போக்க எடுக்கிறதுக்கு இல்லைங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. கண்ணு முன்னாடி தீ எரிஞ்சிட்டு இருக்கு, கடுமையான தீ. இந்த உலகத்துடைய தீ என்பது எப்படிப்பட்டது? நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் நரகத்துடைய நெருப்பை 70 பங்கு ஆக்குறான். ஒரு பங்கை தான் இந்த உலகத்துல அல்லாஹ் அனுப்பியிருக்கான். இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெருப்பு, வெப்பம் எல்லாமே 1%.
69 மடங்கு அல்லாஹ் நரகத்துல வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது 1%. சகாபாக்கள் கூட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பே போதுமே ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறதுக்கு, தண்டனை கொடுப்பதற்கு, அவனை வேதனைப்படுத்துவதற்கு இந்த உலகத்துடைய நெருப்பே போதுமே, இதுக்கு இவ்வளவு மடங்கு அதிகமா அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அப்படித்தான் நம்ம வேதனை செய்வான், அதுக்காக வைத்திருக்கிறான். இதுல நம்முடைய குடும்பத்தார என்னுடைய மகனை தூக்கி போட்டிருங்க, அதுக்கு எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, யார்கிட்ட பேசுவாங்க கண்ணுனாடி. பெரிய பாவியா இருந்தாலும் அதனுடைய வேதனையை பார்த்துட்டுலாம் நம்மளால அப்படிலாம் தாங்கிட்டு இருக்க முடியாதுங்க. இதை விட 69 மடங்கு கூடுதலான நெருப்பு கண்ணு முன்னாடி சிலரை அல்லாஹ் தூக்கி எரிந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான், அல்லாஹ்வுடைய நெருப்பு பெரும் நெருப்பு, தோலையெல்லாம் கரித்து விடும், உள்ளத்துக்குள்ள போய் தைக்கும். அந்த நெருப்புல சிலருடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மேல இருந்து கீழே விழும் பொழுது தண்ணின்னு கேட்பான், குதிக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். போர்வை வேணும்னு கேட்பான், நெருப்பாலான போர்வை கொடுக்கப்படும். விழிப்பு வேணும்னு கேட்பான், ட்ரெஸ் வேணும்னு கேட்பான், எல்லாமே நெருப்புல வழங்கப்படும். இதெல்லாம் பாக்குறவாங்க, இந்த கொடூரத்தை பார்த்துட்டு நம்ம காப்பாற்றப்படணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பிள்ளைய தூக்கி போட்டுன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல மனசு வருமா? ஆனால் மனிதன் அல்லாஹ்விடத்தில் வேற பேசுவான். எப்படிப்பட்ட நாள், எப்படிப்பட்ட நிலை! இன்னைக்கு கூட நமக்கு மௌத் வரலாங்க, முடிஞ்சு. உலகத்துடைய வாழ்க்கை என்பது அற்பமானது. திரும்ப அந்த நாளில் போய் நிற்கதான் போறோம். நமக்கு யாரும் உதவ போறது கிடையாது, யாருக்கும் நம்மளும் உதவ போறது கிடையாது. அந்த நாள்ல மறுமையிலிருந்து சுவனத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல வரைக்கும் ஒரு மனிதனுடைய நிலை, யாருக்கு யாரும் உதவ மாட்டாங்க. அந்த நாள்ல நிப்பாட்டப்படுறோமா? அல்லாஹ்வுடைய விசாரணை ஒரு புறத்துல இருக்குது, அல்லாஹ்வை பார்க்கிறோம், நரகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்மாமன் ஊத்திய கிதாபகு ஃபி சிமாலி, சிலருடைய இடது கரத்துல கிதாபுகள் வழங்கப்படும், செயல் ஏடுகள், அவன் என்ன செஞ்சாங்கிற ஏடு வழங்கப்படும். அதை வாங்கிட்டு அவன் சொல்லுவான், அவன் சொல்லுவான், யாழை தனியில் அவன் யூத்த கிதாபியா வள மதுரை மா கிதாபியா, இந்த ஏட்டுக்கு என்ன ஏற்பட்டது, இது கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா, நான் மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்க வேண்டாமா, நான் திரும்ப உயிர் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா, நான் அப்படியே எழுப்பப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் புலம்புவான். புலம்பிட்டு சொல்லுவான், மா அஹ்னா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு போயிருச்சே, என்னுடைய காசு பணம் உலகத்துல உதவு நினைச்சேன், அது என்னை விட்டு போயிருச்சே, இதுவுமே இந்த நாள்ல இல்லையே. இது எல்லாம் புலம்பும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்களை பார்த்து, ஹுதூஹு ஃபஹுல்லுஹு சும்மல் ஜஹீம ஸல்லு, அவனை புடிங்க, அவனை அடிங்க, அவனை விலங்கிட்டு நரகத்துல தூக்கி எறிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிக்க முடியுமாங்க அந்த நாள்ல? இந்த நாள்லயே ஒரு தடவை நிறுத்தப்படுறோம், நம்ம தூக்கி நெருப்புல போடுறாங்க, இல்ல சுட போடுறாங்க, இல்ல ஏதோ தண்டனை கொடுக்க போறாங்கன்னா கூட எப்படா தப்பிக்கிறதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதனால தப்பிக்கவும் முடியாது. அல்லாஹ் நான் தான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த நாள்ல நிற்கும் பொழுது ஏதாவது வழியில் எனக்கு உதவி கிடைக்காதா என்ற ஏன் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். ஏதாவது வழியில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு நெருக்கடியில் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? உண்மையான அந்த நெருக்கடி நாள்ல ஏதாவது உதவி கிடைக்காதா என்றால் கிடைக்காது, எந்த உதவியும் கிடைக்காது. ஒருத்தரை அல்லாஹ் தூக்கிட்டு போய் போட சொல்றான் பாத்தீங்களா? அந்த நிகழ்வை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் கட்டி இழுத்து வரப்படும். எப்படி இழுத்து வரப்படும்? 70 முளை சங்கிலிகளா, 70,000 சங்கிலிகளால் நரகம் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒரு சங்கிலிக்கு 70,000 மாணவர்கள் இழுத்துட்டு வருவாங்க. அந்த பிரம்மாண்டத்தை அல்லாஹ் காட்டுறான். மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்தா அதுல ஆட்டோமேட்டிக்கா லைத்துடும். மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை எல்லாம் காட்டுறான். நரகம் இழுத்து வரப்படும். ஒரு சங்கிலி 70,000 சங்கிலி எல்லாம் எல்லாம் கட்டி இருப்பான். ஒரு சங்கிலி 70,000 மலக்குமார்கள் இழுத்துட்டு வருவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நபிகள் நாயகம் மலக்குமார்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்னைக்கு வானவரே அவருடைய உண்மையான தோட்டத்துல பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கும் வானத்துக்கு இடைப்பட்ட அளவுக்கு இருந்தாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாங்க. இந்த பில்டிங்கே பத்தாது, இவ்வளவு பெருசா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் 70,000 பேர் லைன்ல நிக்கணும்னா எவ்வளவு கிலோமீட்டருக்கு நிப்பாங்க? ஒரு செயினை பிடிச்சு நிப்பாங்க. அது மாதிரி 70,000 சங்கிலி, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்துல எப்படி இருக்கும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன் 66வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
நரகத்துடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். அந்த பிரம்மாண்டத்துல கல்ல வச்சு அல்லாஹ் தீ எரிய வச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கி விறகா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிற, அவனை தூக்கி போடு, அவனை அடி, அவனை இழுத்துட்டு போய் போடுன்னு. எப்படி இருக்குங்க நிக்கும் பொழுது? நடுநடுங்கி போய் நின்றுட்டு இருப்போம்ல. ஒரு புறத்துல உதவி வராதுங்க, சொந்தக்கார விட்டுட்டு போயிருவான், காசெல்லாம் போச்சு, அதிகாரம் இல்லையே. அல்லாஹ் என்ன செய்வான்? யானப்சி யானப்சி என்ற நிலைதான் அந்த நாள்ல இருக்கும். நரகத்தை பாத்திரமா? இன்னொரு புறத்துல கற்பனை பண்ணி பாருங்க. வீட்டுல அடுப்பு எரிக்கிறாங்க, சிலிண்டர்ல இருந்து ஒரு தீ வருது. அந்த தீயில நம்ம கையை வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேதனை வரும், கொஞ்சம் கருகும், ரொம்ப நேரம் ஆகும். தீ குடிச்சு எரிஞ்சு அது வேதனை ஆகி மனுஷனை அப்படியே கருக்கிலாம் ஒண்ணும் இல்லாமலாம் ஆக்காது. அந்த தீ நெருப்புங்கிறது அவ்வளவுதான். அது அந்த சிலிண்டர்ல இருந்து வரக்கூடிய தீயில ஒரு கொசுவோ ஒரு ஈய போய் உட்கார்ந்தா ஸ்பாட்ல சாம்பலாயிடும். ஏன்னா அதனுடைய தோற்றத்திற்கும் அதனுடைய வடிவத்திற்கும் அந்த தீ பிரம்மாண்டம். நமக்கு பாத்தீங்கன்னா அந்த தீ கம்மி தான், வேதனை தான் வரும். அப்படியே எரிஞ்சு நாசமாக்கி ஒண்ணுமே இல்லாம சாம்பலாக்குற அளவுக்கு முடியாது. 6 அடிக்கு இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு மனுஷன் 6 அடிக்கு இருக்கக்கூடிய ஒருத்தனை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நரகத்துல கல்லுல இருந்து தீ வர்றதுல தூக்கி போட்டான என்ன ஆவாங்க? அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இல்லைங்க. அந்த தீயில 6 அடியில ஒரு மனுஷனை தூக்கி எல்லாம் போட்டா ஸ்பாட்ல இல்லாம போயிடும். அவ்வளவுதான் சாம்பல். என்ன வேதனை இருக்க போகுது, என்ன வலி இருக்க போகுது? ஸ்பாட்ல சாம்பல் ஆயிட்டா எதுவுமே தெரியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. அது மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மனிதன் நரகத்திற்கு அனுப்பும் பொழுது தோற்றம் மாற்றப்படும். அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, முன்னாடி சொன்னல, புது அவனை புடிங்க, அவனை அடிங்க, அவனை விலங்கு மாற்றி நரகத்துல இழுத்து எறிங்கன்னு சொல்றாங்கல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல. ஒரு மனுஷனை நரகத்துக்கு போடும்போது புடி, அடி, விலங்க மாற்றி கட்டி இழுத்துட்டு போய் வீசுன்னு சொல்றான்ல. 6 அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை அவ்வளோ பிரம்மாண்டமான வானவருக்கு எதுக்கு போட்டு கட்டணும், எதுக்கு போய் இழுத்துட்டு போய் வீசணும்? அப்படி விரல வச்சு இப்படி தள்ளி விட்டா போய் விழுந்துட மாட்டானா? அல்லாஹ் மாத்துறாங்க. நம்ம ஒவ்வொருத்தனையும் எப்படி மாத்துறான்? பிரம்மாண்டமா மாத்துறான். நரகத்துக்கு இழுத்துட்டு போற நிகழ்வை பற்றி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. 70 முழ சங்கிலியால் மனிதன் பிணைக்கப்பட்டு வானவர்கள் புடை சூழ இழுத்துட்டு போய் வீசுவாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா மாத்திருப்பான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. நரகத்தில் வீசப்படக்கூடிய அந்த மனிதனுடைய தோற்றம் என்பது இந்த புஜத்திலிருந்து இந்த புஜம் வரைக்கும் கிராஸ் பண்ணி போற தூரம் எவ்வளவு என்றால் ஒரு பெரிய வாணிக கூட்டம் ரொம்ப நாள் பயணிக்கிற அளவுக்கு தொலைவாக இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமா மாத்திரான் மனுஷனை. அல்லாஹ்வுடைய வேதனை என்பது சாதாரணது இல்லைங்க. நமக்கு பயம் ஏன் வர மாட்டேங்குது? அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி உணர்றோம், படிக்கிறோம், கேட்கிறோம், பயம் வரல. ஏன்? அதை அற்பமா நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கா, நம்முடைய எண்ணத்தை உணரக்கூடியவன். மாத்திரம் பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமா மாத்தி, அவ்வளோ பிரம்மாண்டமான வானவர்கள் கட்டி இழுத்துட்டு போற அளவுக்கு மாத்தி தூக்கிட்டு போய் நரகத்துல வீசுறான். எப்படி இருக்கும் வேதனை? அதனால பயந்துதான் ஆகணும். அந்த நாள எதுவும் உதவ போறதில்லை. குடும்பத்தார உதவ மாட்டாங்க, பொருளாதாரம் உதவாது. அல்லாட்ட பேரம் பேசி ஏதாவது தப்பிக்க முடியுமா? கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அந்த நாள்ல எந்த பேரமும் கிடையாது, எந்த நட்பும் கிடையாது, எதுவும் வரப்போறதில்லை. ஒண்ணு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். என்ன அல்லாஹ்வுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்றோமோ, அல்லாஹ் நாடுனா தண்டிப்பா, அல்லாஹ் நாடுனா நம்மளை காப்பாத்துவோம். அவ்வளவுதாங்க. நான் நாடிதான் எத்தனை 120 கோடி மக்கள் இருக்கிறோம் இந்தியால. 120க்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல 10% 15% தான் முஸ்லீம். அதுலயும் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் முழுமையாக நம்பக்கூடிய மக்கள் 1%. அவ்வளவுதான் வரும். 1 கோடி பேர் கூட தேராதுங்க. இவ்வளவு பேர்ல புறக்கி எடுத்து அன்பு செலுத்திருக்கான் பாத்தீங்களா அல்லாஹ் நம்ம மீது. மறுமையில இந்த கருணை நம்ம மீது இருந்தால்தான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா கை சேதம் தான். அல்லாஹ் தூக்கி எறியும் பொழுது இந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நெருப்பு பெரும் நெருப்பு, அதுல மனிதனுடைய தோள்களை கருக்க செய்யும். தூக்கி போட்டவன மேல இருந்து அடியில வர்ற வரைக்கும் துடிப்பான், கத்துவான், பரிதவிப்பான். அதனுடைய இரைச்சல் பயங்கரமா இருக்கும். தோலெல்லாம் கருகி
வேதனையெல்லாம் உணர்ந்து அடித்தத்தை வந்து அடைஞ்சிட்டு தப்பிச்சுட்டோம் என்று நினைக்கும் பொழுது திரும்ப தூக்கப்படும், அவனை தூக்கி புது தோல் போர்த்தப்படும் நல்லா சொல்லிட்டான். மறுபடி புதுசா எல்லாம் ஆக்குவான், மறுபடி வேதனை, மறுபடி புதுசா ஆக்குவான், மறுபடி வேதனை. ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமான வேதனை இருக்கிறது. பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதனை அப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படிப்பட்டது. அந்த நாள்ல நமக்கு உதவ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருந்தால் மாத்திரம்தான். அதனால ஈஸியா வேற தப்பிச்சு போயிடலாமா? இப்படியெல்லாம் பயங்கரத்தை பார்த்துட்டு, கத்துறதை பார்த்துட்டு, புலம்புறதை பார்த்துட்டு அந்த இடத்துல நிற்க முடியாதுங்க. திடீர்னு ஒரு விபத்து, ஒரு டெம்போ டிராவலர் பஸ்ல விபத்து ஏற்பட்டுருச்சு. அந்த இடத்துல போய் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க கத்துறது குடிக்கிறதெல்லாம் பார்த்து நிற்க முடியாது. என்ன உதவி செய்யணுமோ செய்வோம், ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு உடனே வந்துடுவோம். கத்துறதெல்லாம் பார்க்க முடியல. சின்ன ஒரு மாதிரி விஷயங்க சகாபாக்களுக்கு இப்படிப்பட்ட நாள். நாள தப்பிக்கலாம் மாட்டோம், நிற்போம். விட்டுட்டு ஓடிட்டாங்க. நண்பன் விசாரிக்கல, காசு பணத்தை காணோம், ஒண்ணுமே இல்லைங்க. எதையாவது தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போயிடுமான்னு நினைக்கிற நாள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈஸியா நீங்க போயிடலாங்க, ரொம்ப ஈஸியா போயிடலாம். என்ன சொல்லுங்க? தக்வா, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய தக்வா, இறையச்சம், அது உங்களை ஈஸியா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு அதான் அந்த நாள்ல காப்பாத்து, வேற எதுவும் காப்பாத்தாது. அந்த நாள்ல என்னுடைய குடும்பம், என்னுடைய காசு பணம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய வீடு, என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம் எதுவும் காப்பாத்தாது. என்னுடைய இறைவன் மாத்திரம்தான் காப்பாற்று. அவன் மீது பயத்தோடு இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொண்டால் நிச்சயம் காப்பாற்றுவான். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, கடந்துருவீங்க. நற்குணங்கள், நல்ல பண்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் உங்களை ஈஸியா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடும். இந்த உலகத்துல நல்லவனா வாழணும் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் முடிஞ்ச அளவுக்கு வாழணும்னு நினைச்சோம்னா, உலகம் நமக்கு வச்சிருக்க பேரு ஏமாளி, வாழ தெரியாதவன், குலைக்க தெரியாதவன், தொழில் செய்யறதுக்கு ஆகாதவன், இப்படிலாம் சொல்லுவாங்க. பேசுறவன் பேசிட்டு போறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதையெல்லாம் பேசுறவன்லாம் நாளைக்கு வந்து எவன் உதவ போறது கிடையாது, வந்து கூட்டிட்டா போறாங்க கிடையாது. அந்த நாள்ல உங்களை இலகுவாக கூட்டிட்டு போகக்கூடிய 2 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். ஒன்னு அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பயம், இன்னொன்னு உங்கள் நற்குணம், நல்ல பண்பு. இந்த இஸ்லாத்தை வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் அது உங்களை அழைத்து செல்லும், அது கூட்டிட்டு போங்க சொர்க்கத்துக்கு. பல இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள்ல மீசான் தராசுல நன்மையுடைய தட்டை கணக்கக்கூடிய விஷயத்தை சொல்லட்டுமா? நன்மை தீமை எடை போட்டு, தீமை அதிகமா இருந்தா நரகத்துக்கு அனுப்பிச்சுவான். நன்மை அதிகமான விஷயத்த சொல்லட்டுமா? நம்ம எல்லாருமே கணக்கு எடுத்தா நன்மை அதிகமா இருக்குதா, தீமை அதிகமா இருக்குதா, யதார்த்தம் பாவம் தான் அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம், நன்மை குறைவா தான் செய்யணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதோட போயினா இப்ப நன்மை அதிகமான விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்றாங்க, நற்குணம், இந்த வாழ்க்கையை நல்ல மாதிரி அமைச்சுக்கிடுங்க, நல்ல பண்புகளோடு அமைச்சுக்கிடுங்க, நற்குணவாதியாக உங்களுடைய வாழ்வை அமைத்துக்கிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வெயிட். அல்லாஹ் என்ன பண்றான்னா, உலகத்துல முடிஞ்ச அளவுக்கு போய் பேச மாட்டான், வியாபாரம் தெளிவா இருக்கும், குடும்பத்துல நல்ல மாதிரி நடந்துக்குவான், யார் பொருளுக்கு ஆசை இப்படி இருக்கிறான் பாத்தீங்களா, உலகம் ஃபுல்லா பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன நினைக்கிறான், எனக்கா இதெல்லாம் தியாகம் பண்ணாம பாரு, செயலுக்கு ஒரு நன்மை, அதெல்லாம் தனியா கொண்டு வைக்கிறான் தராசுல. நன்மை சொர்க்கத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு ஈஸியா அனுப்புறாங்க. யாருமே நம்மளை கொண்டு போக முடியாத நாள்ல அல்லாஹ் ஈஸியா அனுப்புறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மறுமை நாள்ல என்னோட சுவனத்துல ஒன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை, என்னோட விரும்பத்தக்க நெருங்கியவாறு நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லட்டுமா? உங்களுடைய நற்குணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் உட்கார்ந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிடுங்க, நல்ல பண்புகளோட நல்லவனா வாழுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இருந்தீங்கன்னா என்னோட சொர்க்கத்துல இருக்கலாம். இன்னொரு தருணத்துல நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, மறுமை நாள்ல என்னோட சுவனத்தில் இருக்கலாம், சுவனத்துல மேல் தளத்துல உங்களுக்கு வீடு கிடைக்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன். யாருக்கு யாருக்கு நற்குணங்கள் இருக்கிறதோ, அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு நற்குணங்களோடு உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு சுவனத்துல மேல் தளத்துல வீடு. சொர்க்கங்கிறது எப்படிப்பட்ட விஷயங்க? நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, சுவனத்துல ஒரு சாட்டையை சுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இடம் கிடைத்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களை விட சிறந்தது. இந்த திருப்பூர்ல ஒரு சென்ட் இந்த பகுதியில் வாங்கினா பல லட்சம் வருதாங்க. ஒரு ஏக்கரு வாங்கினா எவ்வளோ லட்சம் வருது. இந்த திருப்பூர்ல இருக்க எல்லா இடமும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம், உலகத்துல எல்லா இடமும் ஒருத்தர் பேர்ல, இடம் மாத்திரம் இல்லைங்க, அதுல இருக்கக்கூடிய வீடு, ஆபரணம், தங்கம், வியாபாரம், தொழில், என்னென்ன இருக்குதோ எல்லாமே ஒருத்தர் பேர்ல இருந்தா எவ்வளவு பெரிய பணக்காரர்.
அதை விட வேல்யூ எது தெரியுமா? அதை விட அதிகமான வேல்யூவேஷன் எது தெரியுமா? சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட், சாட்டை சுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் போதும்ல, அதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சாட்டையை சுத்தி வைக்கிற அளவுக்கு சொர்க்கத்துல கிடைக்கிறதே பெரிய விஷயம் என்றால், மேல்தளத்துல ஒரு மாளிகை, ஒரு சென்ட்ல இங்க வீடு கட்ட முடியுமாங்க? சின்ன ஒரு ரூம் வேணா போட்டு கட்டலாம். மாளிகை கட்ட முடியுமா? பங்களா கட்ட முடியுமா? 10-20 சென்ட் வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிரம்மாண்டமான ஒரு மாளிகை உங்களுக்கு, இதெல்லாம் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், அவ்வளோ ஒரு இடம் சொர்க்கத்துல கிடைக்கணும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய வேல்யூ தெரியுதா? பல லட்சம் கோடி இந்த உலகத்துடைய அப்படியே கம்பேர் பண்ணும் பொழுது அதை விட வேல்யூ ஜாஸ்தி. பெரிய பங்களா கிடைக்கணும்னா ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஒரு வருஷத்துக்கு நீ பொய்யே பேசக்கூடாது, அடுத்தவனை பத்தி அவதூறு சொல்லக்கூடாது, அடுத்தவனை பத்தி புறம் பேசக்கூடாது, நாணயமா நடக்கணும், ஏதாவது கீழே எது கிடைச்சாலும் எடுக்கக்கூடாது, அடுத்தவன் பொருளை நல்ல மாதிரி ஒரு வருஷம் வாழ்ந்துட்டீங்கன்னா, திருப்பூர்ல நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் சொல்றாரு, திருப்பூர்ல உனக்கு இந்த இடத்துல ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டி தரேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம வாயில செல்லட்டம் படிச்சோம், ஒரு வருஷத்துக்கு கொண்டாடிட்ட கூட பேச மாட்டோம். எதுக்கு கன்ஃபார்ம் நாணயஸ்தர் கண்டிப்பா தருவாரு. நபிகள் நாயகம் எப்படிப்பட்டவங்க? அவங்களுடைய வாக்குறுதி எப்படிப்பட்டது? ஏமாற்றக்கூடியவங்களா? அல்லாஹ் ஏமாற்றக்கூடியவனா? நபிகள் நாயகத்துடைய வாக்குறுதி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்க இந்த உலகத்துல நல்லவனாக வாழ்ந்தால் உங்களுக்கு சுவனத்துல மேல்தளத்தில் வீடு. எப்படிங்க வாழ்க்கை அமைச்சுக்கிடணும்? எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும்? எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? அது அப்லக மன் தஸக்கா, தன்னை தானே பரிசோதனை செய்து யார் திருத்திக் கொள்றானோ அவன் வெற்றி பெற்று விடுவான். அல்லாஹ்வுடைய வாக்கு. நம்மை பரிசோதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் ஆக்கி விடுவான் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வாரத்துடைய ஜும்மா வசூல் மருத்துவத்திற்காக வசூல் செய்கிறாங்க. பகுதியை சேர்ந்த ஒரு வயது முடிந்த அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். பொருளாதாரத்தில் நம்ம பின்தங்கிய ஒரு குடும்பம், கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் அவங்களுக்கு சிகிச்சை எடுக்க பணம் கூட இல்லாத நிலையில் இன்றைக்கு உடனடியாக சிகிச்சை எடுக்கலைன்னா இன்னொரு மார்பகத்தில் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு சிகிச்சை எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது. நம்மளை நாடி வந்திருக்கிறாங்க. குடும்பத்துடைய சூழலும் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அவங்களுக்கு துவா செய்வதோடு முடிந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்க வேண்டும். உம்மாவுடைய வசூல் அது காத்து எடுக்கிறோம். இவருடைய நலம் நாடி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாம் மார்க் வச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் கூலி தர்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மறுமை நாளில் விசாரணைக்கு போது நன்மை தீமை எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. தீமை அதிகமாக இருக்கும், நன்மை குறைவாக இருக்கும். எல்லாத்துடைய மார்க்கும் அப்படி தான் இருக்குது. உலகம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நிலையில் எல்லாத்தையும் எல்லாம் பிடிச்சிருவோம். நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தவங்களை பற்றி அவதூறு சொல்லியிருக்கோம், பொருளாதாரத்தை வைத்து கொடுக்காம மரணிச்சிருப்போம். அதுக்கெல்லாம் நன்மையை தான் எல்லாம் பிடிக்கி கொடுப்பான். அப்படி போகும்போது நன்மை இல்லாமல் இருக்கும்ல, இது தீமை அதிகமாக இருக்கிற நிலையில் ஒரு மனிதன் நிற்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அவனுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் நரகம் தான் அப்படின்னு. அந்த நிலையில் மழை அளவுக்கு நன்மையை கொண்டு வந்து நன்மையுடைய தராசு எல்லாம் வைப்பான். திடீர்னு வைப்பான். எங்கேருந்து நன்மை வந்துச்சு நமக்கே கேள்வி வரும்ல. 4000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஓனர் திடீர்னு இந்த வாரம் தான் 4 லட்ச ரூபா வச்சுக்கணும். ஆச்சரியமா இருக்கும். என்ன ப்ளஸ் ரைடு வந்துருச்சா, இல்லை தந்துட்டு அடுத்த வாரம் பிடிக்கு வர இப்பெல்லாம் கேட்போம்ல. எல்லா இடத்துல ஒரு மனிதன் கேட்பானாமா, இது எங்கேருந்து வந்துச்சு, என்னுடைய நன்மை தீமே நான் பார்த்தேன், இது எங்கேருந்து வந்தது? அப்போ எல்லாம் சொல்லுவான், உன்னிடத்தில் ஒருத்தர் காசம் கேட்டு வந்திருந்தார், உதவி கேட்டு வந்திருந்தார். அவருக்கு உன்னுடைய வலது கரத்தில் நீ கொடுக்கும்போது அவர் வலது கரத்தில் பெற்றுக்கொண்டார். அதில் உங்களில் ஒருத்தர் ஒரு குதிரை குட்டியோ ஒரு கதை குட்டியோ எப்படி குத்தி வளர்த்தீங்களோ அது மாதிரி நான் வளர்த்தேன். நீ கொடுத்தது கொஞ்சம் தான். நீ கொடுத்த 1000 ரூபாய்க்கு 1000 நன்மையை தான் தந்திருக்கணும். ஆனால் அதை நான் வளர்த்தும் மலையளவு காக்கிட்டதை வச்சுக்க அப்படின்னு நல்லா திரும்ப தருவதாக சொல்லி சூனத்துக்கு அனுப்புறோம். இதைத்தான் அல்லாஹ் பார்க்குறான் நம்மள்கிட்ட. அல்லாவுக்காக வாழ்றானா, அல்லாவுக்காக நல்லவனா வாழ்றானா, தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாவுக்காக கொடுக்குறானா, இவ்வளோதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். எனக்காக வாழ்றாங்களா, அவங்கள நான் ஒருபோதும் துயரப்படுத்த மாட்டேன். நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்புல எரிவதற்கு எப்படி யோசிப்பாளோ செய்ய மாட்டாளோ அது மாதிரி தான் அல்லாஹ். அந்த தாய்க்கு அன்பை கொடுத்த அல்லாஹ் ஒருபோதும் உங்களை நெருப்புல தூக்கி போட்டு உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதை விரும்புவது கிடையாது. அல்லாஹ்க்கு என்ன வேண்டி கிடக்குதுங்க? நீ தூக்கி நரகத்துல போட்டு தண்டனை கொடுத்து பார்க்கணுங்கிறது என்ன வேண்டி கிடக்குது? ஒண்ணுமே கிடையாது. நம்மளா நம்ம நரகத்துக்கு இழுத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அருளாளர் நிச்சயமா நம்ம தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அப்படிப்பட்ட உதவியை நாடி வந்திருக்கிறாங்க, முடிஞ்ச அளவு கொடுக்க வேண்டும். அது மாதிரி
நம்முடைய தாதத்தொகை சார்பாக ஒரு பள்ளிவாசல் உருவாக்கக்கூடிய பணிகள் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உங்களை நாடி வரும்பொழுது அந்த பகுதியில் பள்ளியே கிடையாது, சுன்னத் ஜமாத் பள்ளி கூட கிடையாது. அந்த பகுதியில் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பள்ளி இருந்தால் இலவாக இருக்கும். பிற மக்கள் வந்து தொழுகைக்கு வருவாங்க. நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, யார் இந்த உலகத்தில் அல்லாவுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறாங்களோ அல்லா அவருக்காக சுவனத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுறான், ஒரு மாளிகையை கட்டுறான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு நான் கூலி அல்லா தந்துவான். நம்முடைய உள்ளத்தை தான் அல்லா பார்க்குறான். நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, யாருடைய தோற்றத்தையும் யாருடைய இதையெல்லாம் பார்க்கறது அல்லா, அவங்களுடைய அமல்களை பார்க்குறான், உள்ளத்தை தான் அல்லா பார்க்குறான் என்று சொல்கிறாங்க. நம்முடைய உள்ளத்திற்கு தான் அல்லா கூலியை தருவான். அதன் அடிப்படையில் உங்களை நாடி வரும் பொழுது முடிந்த அளவுக்கு அவங்களை தொடர்பு கொண்டு என்ன உங்களால் முடியுமோ பள்ளிக்கு உண்டான உதவிகளை செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய